இங்க மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் கலவரம் பண்ணாங்க, சுட்டம்னு கதை சொல்றேன். மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலேருந்து 8 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கு திரேசபுரம். அந்த திரேசபுரத்துல ஜான்சிங் அம்மாவை எதற்காக காவல்துறை சுட்டு கொன்றது? எதற்காக? மாவட்ட ஆட்சி அலுவலகம் எங்க இருக்கு? திரேசபுரம் எங்க இருக்கு? அந்த திரேசபுரத்துல போராட்டம் இல்ல, அந்த திரேசபுரத்துல 144 தடை உத்தரவு இல்ல, அங்க கலவரம் இல்ல, கலவரம் இல்ல, எதுவும் இல்ல. ஆனா எதற்காக திரேசபுரத்துல ஜான்சியை சுட்டு கொன்ன? எந்த பரதேசி மகன், எந்த நாய் மகன் சுட்டு கொன்னது? யாரா கொன்னது? யார்? சுடலை கண்ணு ஒரு பரதேசி நாய், சுடலை கண்ணு ஒரு பரதேசி நாய் கூலிப்பட போல மாறி திரும்ப திரும்ப சுட்டு கொண்டிருக்காங்க. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம தப்பிச்சு ஓடுறவங்களை குறி வச்சு கொண்டிருக்கான் சுடலை கண்ணு ஒரு பரதேசி நாய். மண்ணின் மக்களை சுட்டு கொள்றான். எந்த ஆட்சியில? வெள்ளக்கார ஆட்சியில் இல்ல, நாம் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி நாம் தேர்ந்தெடுத்த இந்த ஆட்சியில நமது மக்களை கொள்றேன். கேட்க நாதி இருந்துச்சா? கேட்க நாதி எல்லாத்தையும் மறந்து கடந்து போயிடுறதா? அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அன்றைக்கு திமுக கண்டித்தது. 2018 துப்பாக்கி சூடு, 2019 தூத்துக்குடி பார்லிமென்ற பொது தேர்தல். அந்த பார்லிமென்ற பொது தேர்தலில் அம்மையார் கனிமொழி போட்டி போட்டாங்க. இறந்து போன தங்கை சோனியோட உருவப்படத்தை காண்பித்து நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் இது தொடர்புடைய எல்லாரையும் தண்டிப்போம், ஒருத்தரையும் விடமாட்டோம் சொன்னது திமுக. அருணாச்சல ஆணையம் 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அருணாச்சல ஆணையம் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி குறித்து அறிக்கையை தாக்கல் பண்ணி இது திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை, மண்ணின் மக்களை கொன்றிருக்கான்னு சொல்லுது. இதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்க, வழக்கு போட்டு கொலை வழக்கு போட்டு கைது பண்ணுங்க சொன்னது அருணாச்சல ஆணையம். அருணாச்சல ஆணையம் சொல்லி 3 ஆண்டுகள் கழித்தும் கூட யாரையும் இந்த திமுக அரசு கைது பண்ணல. இந்த தூத்துக்குடி துப்பாக்கி தொடர்புடைய சைலேஷ்குமார் யாதவ்ங்கிற காவல்துறை அதிகாரிக்கு பதவி உயர்வு வழங்கியிருக்கிறது இந்த திமுக அரசு. கொன்னவன் எவன்? அதிமுக எடப்பாடி பழனிசாமி. கொன்னவனை காப்பாற்றுறது எவன்? திமுக ஸ்டாலின்.